கண்ணாடியின் முன் நின்று உங்களை நீங்களே எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது. உங்களை யாராலும் திசை திருப்ப நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இதை சாதித்தே தீருவேன் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். வெறும் ஆசைப்படும் காலம் முடிந்துவிட்டது. செயல்பட வேண்டிய நேரம் இது. உங்கள் கனவுகளை நிஜமாக்க இப்போதே தொடங்குங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கண்டறிந்து உங்கள் உயிர் அதை பொறுத்தது போல அதை துரத்துங்கள். உங்கள் தலைவிதியை நீங்களே தீர்மானிக்கலாம். உங்கள் கனவுகளை வாழத் தொடங்குங்கள். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். போதும் என்ற நிலைக்கு நீங்கள் வரும்போது, அது மிகவும் வேதனையாக இருக்கும்போது, இனிமேலும் தாங்க முடியாது என்று நீங்கள் உணரும்போது, அந்த நிலையை நீங்கள் அடையும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை என்னால் விளக்க முடியாது. ஆனால் கதவுகள் திறக்கத் தொடங்கும். வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடாதது என்னவென்றால் இந்த செயல்முறையை விட்டுவிடக்கூடாது. நீங்கள் பார்ப்பது போல் இல்லை என்பதற்காக நீங்கள் கைவிடக்கூடாது. சாம்பியன்கள் தங்கள் தொட்டியில் எதுவும் இல்லாத போதும் தொடர்ந்து செல்கிறார்கள். அதுதான் பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவர்களிடம் எதுவும் இல்லாத போது, எல்லாம் முடிந்த போது, அவர்கள் சோர்வாக இருக்கும்போது, விரக்தியடையும் போது, கைவிட தயாராக இருக்கும்போது, தங்கள் கடைசி பைசாவை செலவழித்த போது, அப்போதே அவர்கள் தொடங்குகிறார்கள். நான் சொல்வது புரிகிறதா? உங்களிடம் எதுவும் இல்லாத போதுதான், உங்கள் பணம் அனைத்தும் தீர்ந்துவிட்ட போதுதான், உங்கள் ஆற்றல் அனைத்தும் போய்விட்ட போதுதான், உங்களிடம் எதுவும் இல்லாத போதுதான் அது ஷோடை. வழி இல்லாத இடத்திலிருந்து ஒரு வழியை கண்டுபிடிக்கும் போது, உங்களிடம் இல்லாத மூச்சை கண்டுபிடிக்கும் போது, இல்லாத ஆற்றலை கண்டுபிடிக்கும் போது, நீங்கள் சுவாசிக்க விரும்புவது போல் இந்த விஷயத்தை நீங்கள் விரும்பும்போது. சிங்கம் மற்றும் மானின் கதையை நான் உங்களுக்கு சொன்னது நினைவிருக்கிறதா? நீங்கள் இன்னும் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு மான். நீங்கள் ஒரு மான். உங்களுக்கு ஊக்கமளிக்க ஏதாவது தேவை. சிங்கம் துரத்தாத போது மானுக்கு என்ன நடக்கும்? எதுவும் நடக்காது. அது ஓடுவதை நிறுத்திவிடும். ஏன்? ஏனென்றால் அதற்கு எப்பொழுதும் வெளிப்புற ஊக்கம் தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் வெற்றி பெறாத பலர் இருக்கிறார்கள். உங்களுக்கு திறமை இல்லாததால் அல்ல, திறன்கள் இல்லாததால் அல்ல, ஆனால் உங்கள் குணம் சரியாக இல்லாததால். நான் இதை முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் உங்கள் திறமை உங்களை உங்கள் குணம் தக்க வைக்க முடியாத இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். அப்படியானால் உங்கள் நோக்கம் என்ன? காலை 4 மணிக்கு உங்களால் எழ முடியாததற்கு காரணம், நான் 6 மணிக்கு எழச் சொன்னால் நீங்கள் என்னை பைத்தியக்காரனைப் போல் பார்ப்பதற்கு காரணம், உங்களை தூண்டும், உங்களை தள்ளும் அந்த விஷயம் உங்களிடம் இல்லை. அலாரம் கடிகாரத்திற்கு வேண்டாம் என்று சொல்லி ஸ்னூஸ் பட்டனை தட்டிவிட்டு எழுந்திருக்க வேண்டும். உங்களுக்கு கூடுதல் பணி கிடைக்கும் போது, கூடுதல் சுற்று கிடைக்கும் போது உங்களால் அதை செய்ய முடியாததற்கு காரணம், அந்த செயலை தூண்டும் சரியான நோக்கம் உங்களிடம் இல்லை. உங்கள் ஏன் என்ன? ஒருவர் என்னிடம் வந்து, ஈடி, நான் சோர்வாக இருக்கிறேன், நான் வேலை செய்தேன், ஈடி, எனக்கு முடிவுகள் தெரியவில்லை, நீங்கள் சொன்னதை நான் செய்தேன், நீங்கள் படிக்கச் சொன்ன புத்தகத்தை படித்தேன், நீங்கள் சொன்ன மணி நேரங்களை நான் செலவழித்தேன், ஈடி, நான் அதை செய்கிறேன், எனக்கு எதுவும் தெரியவில்லை என்றார். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? அது மிகவும் முக்கியம். ஒரு மருத்துவராக இருக்கிறது மட்டும் போதாது. மோசமான படுக்கை வசதி கொண்ட மருத்துவர்கள் இருக்கிறார்கள். மிகவும் மோசமானவர்கள். திறமையான ஆனால் ஆணவமான வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். நாம் இப்போது குணத்தை பற்றி பேசுகிறோம். உங்கள் நோக்கம் என்ன? உங்களை தூண்டுவது எது? உங்களை தள்ளுவது எது? அது எதுவாக இருந்தாலும், விளையாட்டு, வாழ்க்கை, வணிகம், வேறு எதுவாக இருந்தாலும், நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நீங்கள் அந்த மனநிலையை மாற்ற வேண்டும். நீங்கள் சோர்வாக இருந்தால் 1 வருடம் ஓய்வெடுங்கள் என்று நான் சொல்ல முடிந்தால் நன்றாக இருக்கும். அது எளிதாகிவிடும் என்று நான் உங்களுக்கு சொல்ல முடிந்தால் நன்றாக இருக்கும். அது எளிதாகிவிடும் என்று நான் உங்களுக்கு சொல்ல முடிந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் அது உண்மை இல்லை. உண்மை என்னவென்றால், நீங்கள் உங்களுக்குள் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்குள் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும்.
அது உங்களை தூண்ட வேண்டும். எனவே ஒரு முறை ஸ்னூஸ் செய்யுங்கள். உங்கள் ஏன் என்பதை கண்டறியும் போது உங்களுக்குள் பார்த்து உங்கள் தலைவிதிக்கு நான் தான் பொறுப்பு என்று தீர்மானிக்க வேண்டிய நேரம் இது. இங்கு நான் தான் பொறுப்பு. உங்களை நீங்களே எதிர்கொண்டு கண்ணாடியில் உங்களுடன் பேச வேண்டிய நேரம் இது. உங்களை யாராலும் திசை திருப்ப நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இதை சாதித்தே தீருவேன் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். வெறும் ஆசைப்படும் காலம் முடிந்துவிட்டது. செயல்பட வேண்டிய நேரம் இது. உங்கள் கனவுகளை நிஜமாக்க இப்போதே தொடங்குங்கள்.